லட்சுமி அக்கா வீட்டுக்கு? ஆமா மக்களே, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வேற வெறுப்பா இருந்துச்சா, அதான் சரி என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமாட்டி, உன் பிள்ளைக்கு சாப்பாடுலாம் கொடுத்து உரம் வச்சியா இல்லையா? அப்புறம் மாமியா கத்திக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சுக்கா. பிள்ளைய உறங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வீட்டுக்காரவை பார்த்துட்டு தான் இருக்காவ. ஒரு வேளை நடுவில் முடிச்சானா என்னைய கூப்பிடுவாங்க. சரிம்மா, இது நம்ம வசந்தி உஷாவும் எங்க காணல இன்னும். அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உறங்க வச்சுட்டு வரேன்னு சொன்னாவக்கா. அது பொங்கல்லாம் முடிஞ்சிட்டுல ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அதனால நான் சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து உரங்க போட்டுட்டு வாரேன்னு சொன்னாவ. சரிம்மா. நம்ம தான் பொங்கலுன்னு குதிச்சுட்டு கிடந்தோம். பார்த்தா பொங்கல் என்ன வேகமாக ஓடிட்டுன்னு. ஆனால் ஆமாக்கா, என்ன வேகமாக போயிட்டு இந்த வாட்டி பொங்கல். ஆமா மக்களே, இந்த வாட்டி எங்கேயும் வெளியே போய் சுற்றி பார்க்க கூட போகல. ஆமாக்கா, இந்த வாட்டி என்னமோ எல்லா இடத்துலையும் ஒரே கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. சரி, அதான் அந்தால வீட்டிலேயே கிடப்போன்னு கிடந்துட்டோம். பார்த்தா இனியும் யாருமே எங்கேயும் போக காணோம். வாங்க மக்களே. என்னம்மா பிள்ளைங்களாம் உறங்கிட்டா? ஆமாக்கா, இப்போதான் சாப்பாடு கொடுத்து உறங்க வச்சேன். என் பிள்ளையை உறங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதுன்னு ஆயிட்டுக்கா. ஒழுங்கா என் பேச்சை கேட்டுக்கிட்டு அழகா நான் என்ன சொல்லியனோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என் மாமியா செல்லம் கொடுத்து இப்போ என் மாமியா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு மாமியாவா மாறிடுச்சு என் பொண்ணு. நீ எது சொன்னாலும் அதை செய்யக்கூடாதுன்ட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு ஊட்டி விட அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வராமையே டிவி பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அவள் பின்னாடி ஓடி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்தேன், கேட்கவே இல்லை. அதான் 4 முதுகுலே போட்டு ஒழுங்கா தின்னுன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி உறங்க போட்டு வந்திருக்கேன். அழுதுகிட்டே படுத்து இப்போ தான் உறங்கியிருக்கு பாவம். அதுக்காக பிள்ளையை போட்டு அனுப்பிங்க. ஒரு மிரட்டு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. சும்மா இருப்பேம்மா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன். இல்லை என் மாமியா கொடுக்க செல்லும். நான் எது சொன்னாலும் என் மாமியா எப்படி என்கிட்ட சண்டைக்கு வந்து நிற்காங்களோ அதே மாதிரி என் மாவளை மாற்றி வச்சிருக்கு. நான் எதை பண்ணாலும் இப்போ என் மாவை என்னை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கட்டி பிள்ளையை போட்டு இந்த அடி அடிப்பேன். குழந்தைங்கன்னா அப்படி தான், நம்மகிட்ட யார் விளையாட்டாக பேசுகிறாங்களோ அவங்க சொல்லியதை தான் கேட்கும். நீ தான் சொல்லணும் அவள்கிட்ட, பொறுமையாக எடுத்து சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுக்குவா. ஒரே நல்லா புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சின்ன பிள்ளை தானே, சொல்ல மாறிடுவா. சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்க்கேன். அப்படி கேட்கலன்னா அவளை உங்கள்கிட்ட தான் கூப்பிட்டு வந்து விடுவேன். நீங்கள் தான் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லணும். பிறகு சும்மா நான் அடித்தா மட்டும் ஏன் அடிக்கன்னு எல்லாம் கேட்கல. உங்கள் முன்னக்கே கூப்பிட்டு வந்து நான் சொல்லி அவள்கிட்ட, அவள் அப்பயும் கேட்காட்டி நீங்கள் தான் அதுக்கு பார்த்து ஒரு வழி சொல்லணும், பார்த்துக்கிடுங்க. அடிக்கியா வசந்தி அக்கா, இப்போயே இவ்வளோ வரத்தையில் பேசுகிற? ஆமாண்டி, நான் என்னால் வேணும்னேவா போட்டு அடிக்கேன். எங்கே கூட்டு போனாலும் ஒரே விளையாட்டாக இருக்குது. விளையாடினா கூட பரவாயில்ல, கூட விளையாட பிள்ளைங்களை போட்டு அடிச்சுப்படியா? எல்லா பிள்ளைங்களையும் விட்டு விளையாடவே மாட்டேங்குங்க. பாவம் என் பிள்ளை தனியாக நிற்கல. அதான் அடிக்கக்கூடாது மக்களேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லி பார்க்க கேட்க மாட்டேக்கா. என் மாமியா தான் வந்துட்டு யார் ரொம்ப பண்ணாலும் அடிச்சதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் என்ன சொல்லி இவ்வளோ மாற்றி அது சொல்லி எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். பாசமாகவும் சொல்லிட்டேன், அதட்டையும் சொல்லிட்டேன், நான் அடிச்சும் சொல்லிட்டேன். அப்பயும் கூட விளையாட பிள்ளைங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தான் நல்லா பாடியே, ஒரு பாட்டு எடுத்து விட வேண்டியது தானே. இதில் கேட்காட்டியும் நீ பாடுற பாட்டில் அவள் கேட்டிருப்பாள்ல. சொல்லியே என் பாட்டு உனக்கு அம்பட்டு பிடிச்சிருக்கா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் என்ன மாற்றி பாடுறீங்க தெரியுமா? நீங்கள் பாடி அதை கேட்டு ஒரு 10 பிள்ளைங்களுக்கு மாதிரி சாப்பாடே ஓட்டிடலாம், பூச்சாண்டி வருதுன்னு சொல்லி அம்பட்டு அழகாக பாடியா தெரியுமா? ஏடி ஏன்டி எப்போ பார்த்தாலும் என்னையே உங்களுக்கு? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு சிலரெல்லாம் பார்த்தா தான் தோணும், இவங்கள்ட்ட வம்புக்கிழக்கலாம், இவங்கள்ட்ட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே உங்கள் மாமியாவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட வரமாட்டேன், பின்னாடி பக்கமாக எங்கேயாவது ஓடிடுவேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்களா, என் மாமியாவும் உன் மாமியாவும் ஒரே கூட்டணி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதே நான் அவங்க வீட்டு பக்கமாக வந்தேன்னா எதையாவது சொல்லி என்னையை போட்டு ஜவ்வாக அறுத்துருவாங்க. ஒரு 2 மணி நேரம் காணும் ஓடிடும். நம்ம மாமியா சும்மாவே என் மாமியா எதையாவது என்ன திட்டிகிட்டே கிடக்கும். இது வந்து நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா நான் அவங்கள பற்றி குறை சொன்னேன்ட்டு இங்கே வந்து இவங்க வீட்டில் ஒரு சண்டையை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் திரும்ப என் மாமியா உங்கள் மாமியாட்ட வந்து பேசிச்சேன்னா உன் மருமவ இதெல்லாம் சொன்னவா அதெல்லாம் சொன்னவா நான் சொல்லாத இதெல்லாம் சொல்லி ஒரு சண்டையை வைப்பாங்க. அதனால உங்கள் மாமியாவை பார்த்தா ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல, உங்கள்கிட்ட நான் உரிமையாக சண்டை போடுவேன். அதனால உங்களை பார்த்தாலே எனக்கு எதையாவது கேட்டு உங்களை வம்பு கிழக்கணும்னு தான் தோணுது. என்ன பண்ண சொல்லுதீங்க? ஏன் வம்பு கிழக்குன்னு கேட்டால் அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கமாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன். போட்டி வேலையை பார்த்துட்டு சரி 2 பேரும் அடிச்சுக்காதீங்க விடுங்க. என்னக்கா அதுக்குள்ளே என் மேலே கோவம் வந்துட்டேன் உங்களுக்கு? இப்போ பாருங்களேன். ஏக்கா லட்சுமி அக்கா, உங்களை அண்ணன் பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் என்ன பாட்டு பாடிச்சிங்கக்கா? கொஞ்சம் பாடி காட்டுட்டியாலா? என்னடி இப்போ என் பக்கம் திரும்பிட்டியா? அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை கொண்டாந்து இப்போ கேட்டால் நான் எப்படி பாடி காட்ட முடியும்? எனக்கா சொல்லுதீங்க? அப்போ நிஜமாவே நீங்கள் பாட்டு படிச்சு காமிச்சியாலும் அண்ணன் பொண்ணு பார்க்க வரையில? ஆமாம் மக்களே, அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க வரையில பொண்ணு நடந்து வந்துடும், அதனால கை கால்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி பாட்டு பாட சொல்லுவாங்க. இப்போ தானே பொண்ணு மாப்பிளையும் தனியாக போய் பேசுதீங்க, அப்போல்லாம் அது கிடையாதுல்ல. அதனால பாட்டு பாட சொல்லுவாங்க. அதனால ஒரு பாட்டு படித்தேன் அன்னைக்கு. அப்போ நம்ம லட்சுமி அக்காக்குள்ள ஒரு சிங்கர் இருக்காங்க போலியே, இத்தனை காலம் இங்கே இருக்கும் நமக்கு தெரியாமல் போயிட்டு பார்த்தீங்களா? அப்போ நிர்மலாக்கா, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பொண்ணு பார்க்க வரையில பாட்டு பாடினீங்களா? ஆமாம் மக்களே, அந்த காலத்தில் எல்லா வீட்லையும் இது நடக்கும். எல்லாமே சாதாரணமாக நாங்களாவது பாட்டு பாடியதோட நிறுத்தணும். ஒரு சிலர்லாம் பரதநாட்டியம் ஆடி காட்ட சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்களும் பாட்டு
நினைச்சியலாக்கா? சொல்லியல பார்த்தீங்களா இத்தனை காலமா ரெண்டு பேரும் அப்ப ஏன் பாட்டு போட்டியில் கலந்துக்காம இருந்தீங்க? ஆனால் என்னம்மா அதெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ என் பிள்ளைங்களே வளர்ந்துட்டு கல்யாண வயசு ஆகிட்டு இப்போ போய் இவங்க பாட்டு படிக்க சொன்னா இது என்ன கதை இது? ஆனால் ஆமாம் மக்களே, 80 நாள் ஆகிட்டு தெரியுமா? 80 வருஷம் ஆகிட்டு இப்போ போய் எங்களை பாட்டு பாடி சொல்லுதியா? ஏக்கா எங்களுக்காண்டி ஒரு பாட்டு படித்து காட்டுங்கக்கா, 2 பேரும் எம்பிட்டு ஆசையாக கேட்கும். ஐயோ மக்களே, எனக்கு இப்போலாம் பாட வராது. அன்றைக்கே எனக்கு எதை சொல்லி கொடுத்ததுனால ஒரு 2 லைன் பாடினேன். இப்போ போய் என்னை பாட சொல்லுதியா? ஆனால் ஆமாம் மக்களே, நாங்கள் பாடி எத்தனையோ வருஷங்கள் ஆகிட்டு இப்போ போய் எங்களை பாட சொல்லுதீங்களே. நீங்கள் சின்ன பிள்ளைங்க, நீங்கள் பாடுங்க, நாங்கள் கேட்கோம். ஆனால் பாடுங்கக்கா, நாங்கள் தான் இத்தனை பேர் கேட்கல, 3 பேரும் மாற்றி காட்டல. ஒரு லைன் பாடி காமிங்களேன். ஆமாக்கா, எங்களுக்காண்டி ஒரு லைனாவது பாடி காட்டுங்கக்கா, எம்பிட்டு ஆசையாக கேட்கும். ரொம்பலாம் வேணாக்கா, அன்றைக்கி என்ன பாட்டு பாடினியாலோ அது ஒரே ஒரு லைனாவது பாடி காட்டுங்கக்கா, போதும். சரி மக்களே, இவ்வளோ கேட்கீங்களேன்னு பாடி, ஆனால் நல்லா கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஏப்பா என்ன அழகா பாடுறீங்கக்கா, இதுக்கா அப்படி பாட மாட்டேன்னு சொன்னீங்க? நம்ம வசந்தி அக்கா சொன்ன மாதிரி நீங்களா பொங்கல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்துருக்கலாம்ல. சும்மா இருட்டி, நானே ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாடியேன். ஏக்கா லட்சுமி அக்கா, இப்போ நீங்கள் பாட்டு பாடுங்க பார்ப்போம். அட நம்ம லட்சுமி அக்கால பாத்தியலா, அண்ணனை பார்த்ததும் பிடிச்சிட்டு போல, கட்டிக்கோங்க கட்டிக்கோங்கன்னு பாட்டாலே கேட்டிருக்காவ. அட சும்மா இருட்டி, எதுக்கு பேனியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கா? அட வெக்கத்தை பாத்தியாலா நிர்மலா அக்கா, பாத்தியாலா நம்ம லட்சுமி அக்காவை அப்பயே என்ன சேட்டை பண்ணியிருக்காவ. ஆனால் ஆமாம் மக்களே, இது வரைக்கும் நானே இவங்க வைக்கப்பட்டு பார்த்ததே இல்லை. இப்போதான் முதல் வர பார்க்குறேன். பாத்தியாலா லட்சுமி அக்கா, எவ்வளோ சீக்கிரம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள. இன்னும் கிணறு என்னெல்லாம் வருமோ தெரியலையே. அண்ணனை பார்த்ததும் அம்பிட்டு பிடிச்சிட்டா உங்களுக்கு. ஆனால் ஆமாம் மக்களே, எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டாளுவ எல்லார்கிட்டையும் நல்லா குணமாக பேசுவார். ஓஹோ, அப்போ அண்ணன் பேசியே கவர் பண்ணிட்டாரா அவங்கள? பாத்தியலா? ஏக்கா நிர்மலாக்கா, அப்போ உங்களுக்கும் அண்ணனை பார்த்ததோ பிடிச்சிட்டா, அதான் என் மனச மாமனுக்கு கொண்டு சிறன் பாட்டு படிச்சியலோ? ஆனால் ஆமாம் மக்களே, அவரை பொண்ணு பார்க்க நேரில் வரதுக்கு முன்னுக்கே அவர் ஃபோட்டோவை என்கிட்ட கொடுத்துட்டாவே. நான் ஃபோட்டோலேயே அவரை முன்னாடியே பார்த்துட்டேன். அவருக்கும் என் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருந்தாவ போல இருக்கு. எனக்கு அவர் ஃபோட்டோவில் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்ததா. அப்புறம் நேரில் வரவும் எல்லாருமே நல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி என் வீட்டில் என்னைய மனசை மாற்றி வச்சுருந்தாவே. அதனால அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்சிட்டு. அப்படி போடுங்க, உங்கள் கதை நல்லா இருக்குது 2 பேருக்கும். நான் தான் லவ் மேரேஜ், நம்ம கதை தான் பெருசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இம்பிட்டு கதை சொல்லுதியே. ஆனால் ஆமாங்க்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பேசிடுவீங்களா 2 பேரும்? இது ஏன்ட்டி அதெல்லாம் இப்போ கேட்க? ஆனால் நம்ம நிர்மலா அக்காளுக்கு கண்ணும் செவந்துக்கிட்டே போகுதே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ என்னமோ இருக்குது, சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க, எப்போ பார்த்தீங்க? அது எங்களுக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து என்னைய கோயிலுக்கு உங்களை யாரோ கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்னாவ. பார்த்தா என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு நான் போனேன். பார்த்தா இவர் வந்திருந்தாரு. எனக்கு பார்த்தது ஒரே ஷாக் ஆகிட்டு. அப்போல்லாம் இப்போ மாதிரி பேசக்கூடாதுல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு. இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு தானே வந்தோம்னு சொல்லிட்டு நான் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அவரும் என் பின்னாடியே வந்து சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துட்டு போனாவ. ஏன் எப்பா அண்ணன் பயங்கர காதலனா இருந்திருக்காரு போல இருக்கே. சரி, அந்த கொலுசை வீட்டுக்கு எடுத்து போய் என்னன்னு சொன்னீங்க? அவர் கொலுசு கொடுக்கும்போதே நான் வேண்டாம், வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்பாவ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் சொல்லிக்கிட்டேன் வீட்டில், நீ இப்போ போட்டுக்கோ, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு விட்டுட்டு போனார். பாருடா, அண்ணன் பயங்கரமா லவ் பண்ணியிருக்காரு போலயே, கொலுசு போட்டுட்டே போயிருக்காரு மனுஷன். ஆமாம் மக்களே, அவருக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிட்டு, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் போட்டுவிட்டு கொலுசை வீட்டுக்கு பயந்துட்டு கரெக்டாக மனசு இல்லாமல் போட்டுக்கிட்டே போனேன். பார்த்தா எனக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரே சொல்லிட்டாரு போல, இந்த மாதிரி உங்கள் மகளுக்கு நான் தான் அதை வாங்கி கொடுத்துருக்கேன், கோயிலில் பார்த்தேன் சாமி கும்பிட்டு வரும்போது, அதனால நானே கொடுத்து போட்டுக்க சொன்னேன், நீங்கள் எதுவும் ஏசாதீங்க, நான் ஆசைப்பட்டு நானாக தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போனார். அதுக்கு உங்கள் வீட்டில் என்னக்கா சொன்னாவ? வேற என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு மகளை பாசமாக பார்த்துக்கிற மாதிரி மருமகன் கிடைச்சா போதும்ல, அதை எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாவ. பரவாயில்ல, பையன் நம்ம மகளை நல்லா பார்த்துப்பாரு, மாப்பிள்ள பாசமாக தான் இருக்காரு அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் கல்யாணம் வேலைலாம் வேக வேகமாக நடந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சுது. என்ன கதைக்கா உங்க கதை? பயங்கரமா இருக்குது. அண்ணன் பண்ற வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்கன்னு தாங்க வைப்பார்ல. ஆமாம் மக்களே, இப்போவுமே என் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவர் எது பண்ணாலும் எனக்கு அவர் மேலே அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. பார்த்தீங்களா, அப்போ அரேஞ்ச் மேரேஜ்லேயும் ஒரு காதல் ஓடி இருக்கு.
என்ன லட்சுமி அக்கா சைலண்டாக இருக்கியே? இப்படி சைலண்டாக இருந்தால் உங்களை விட்டுடுவோன்னு நினச்சியாலோ? சொல்லுங்கள் உங்கள் கதை என்ன? அட நானும் சொல்லியே ஆகணும் மாட்டி. நான் பாட்டுக்கு அமைதியாக தானே கிடக்க, அப்படியே விடுங்களா? ஆனால் அதெல்லாம் முடியாதுக்கா. நியாயம்னா நியாயம்தான். நிர்மலாக்கா சொன்னாவில்ல, அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். அது வந்து எங்களுக்கு அப்போல்லாம் நிச்சயம் கூட ஆகலை மக்களே. பொண்ணு பார்த்துட்டு போய் ஒரு 3 நாள் இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து அப்போ எதுவும் பேசலைல்ல, அதனால எனக்கு எதுவும் தெரியாது. நான் வயலில் எங்கள் வீட்டில் வயல் வேலைலாம் கிடக்குமா, அது முடிச்சுட்டு அப்போ தான் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதனால கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். எதில் வாராரு, கையில் ஒரு 2 மூலம் மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு வந்தார். என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நாங்கள் பேசிட்டோம், நமக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதனால சரி உன்னை பார்க்க வரமே வெறுங்கையோடு எப்படி வரதுன்னு திடீர்னு வந்ததுனால வேறு எதுவும் வாங்க முடியல. சரி உனக்கு பூனா பிடிக்கும்னு சொன்னாவிலேன்ட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவரே வச்சு விட்டுட்டு போனார். பரா அண்ணன் என்ன பயங்கரமாக லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆமாம் மக்களே, எனக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வாங்கி கொடுத்த பூவை வச்சுக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போனால் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் வீட்டு செடியிலேருந்து பறித்து வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பார்த்தா அவர் எனக்கு முன்னாடியே வீட்டில் நான் போய் உங்கள் மவளுக்கு பூவை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு போல. எல்லாம் ஒரே சிரிப்பாக சிரிச்சு விட்டாங்க. அப்புறமா மாப்பிள்ளை தானே வச்சு விட்டாருன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். பிறகு அவர் வச்சு கொடுத்த பூவை எனக்கு தூக்கி போட மனசே வரலையா. அதை 2 நாளைக்கு நல்லா தலையில் வச்சு அழகு பார்த்துட்டு வாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நோட்டுக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். அப்புறம் நோட்டுக்குள்ளேயே இருந்தால் அது கொஞ்சம் காஞ்சி கிடக்கும்ல, அது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இப்போவும் பத்திரமா வச்சுருக்கேன். அடேங்கப்பா, என்னம்மா லவ் பண்ணியிருக்கீங்க 2 பேரும்? என்னமோ வீட்டுக்கு பயந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாம் கேடுத்தனமும் பண்ணியிருக்கீங்களே. ஆனால் ஆமாம் பிரேமா, பத்தியா 2 பேரும் நம்ம தான் இப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்கும்னு பார்த்தா இவங்க அந்த காலத்திலே என்ன விளையாட்டு காமிச்சிருக்காவ. ஆனால் ஆமாம் மக்களே, எங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் எல்லாம் கிடையாதுல்ல. ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும் ஊருக்குன்னு. அதனால இப்படி நேரில் எப்பயாவது வந்து பார்த்தா தான் உண்டு. அதனால அப்போ நடந்த எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ இருக்குது. ஆனால் எங்களுக்கு அப்போ அதெல்லாம் நடக்கும்போது ஒரே பாடத்தில் படுக்கிற மாதிரிக்கே தான் இருக்கும். சரிக்கா, அப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க. ஆனால் கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த காலத்து கதையெல்லாம். ஆமாக்கா, நிஜமாவே கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. சரிக்கா, அப்போது நான் கிளம்பிய மாமியார் தேடுவாவ, நேரம் ஆயிட்டுல. திரும்ப காலையில் எங்கள் வீட்டுக்காரவ வேலைக்கு வேறு போகணும், எந்திரிச்சு நான் சமைக்கணும். சரி நான் கிளம்பியேன். சரி மக்களே பார்த்து. சரி லட்சுமி, நானும் கிளம்பிய நேரம் ஆயிட்டு, எனக்கும் காலையில் எழுந்திரிச்சு வேலை கிடக்கு. நம்ம மேனேஜர் வேறு இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காவ. இந்த ஐஸ்வர்யா வந்தானா இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும். ஏதாவது கேட்டாங்கன்னா தைரியமாக பேசு, அப்போ தான் உனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ட்ரைனிங் முடிச்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. அட வா ஐஷு, என்ன புது ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கே. நான் வேறு யாரும் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். அட அப்படியாக்கா, அதான் பார்த்தேன். என்னமோ யோசிச்சுட்டு நிற்கியாலே, கூப்பிடலாமா வேணாமா நினச்சிட்டே தான் கூப்பிட்டேன். என்ன தேடிட்டு இருக்கியாலோ? ஆமாம் ஐஸ்வர்யா, இன்றைக்கி மேனேஜர் வந்துடுவார். ஸோ எதை கொஷின் கேட்டாலும் நீ பிரேவாக ஆன்சர் பண்ணு. உனக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கோ ப்ராசஸில் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு. அண்ட் அதை வச்சு தான் உனக்கு ட்ரைனிங் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னு டிசைட் பண்ண முடியும். அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, இனிமேல் அவர் வந்தாருன்னா நீ பார்த்துக்கோ, சரியா? அட நிஜமா அக்கா சொல்கிறீங்க? இன்றைக்கா வராரு மேனேஜரு? பரவாயில்ல, இன்றைக்காவது வாராரே. நான் வந்தே 10 நாள் கிட்ட ஆகுது. இப்போ தான் அவரையே பார்க்க போகிறேன். சரி, எதனா டவுட்னா உங்களை வந்து கேட்க நான் ஒரு வாட்டி போய் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிறேன். நீங்கள் குட் மார்னிங் சார். ஐஸ்வர்யா, இவர் தான் நம்மளோட மேனேஜர். இவர் தான் மேனேஜரா?